ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஈஸ்ட் தாம்பரம் செம்பாக்கம் ஏரியாவில் ஒரு சூப்பரான நியூ கன்ஸ்ட்ரக்ஷனில் 3 BHK ஹவுஸ் வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அந்த வீடை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டை பற்றினான ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இதோடைய லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 980 ஸ்கொயர் ஃபீட், 24x40 இந்த சைஸில் நார்த் ஃபேஸிங் பார்த்த ஒரு வீடு. இதோடைய பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. ஃபர்ஸ்ட் எலிவேஷன் பார்த்தீங்க. அடுத்து கார் பார்க்கிங், ஒரு 2 கார் நிறுத்துற அளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. அடுத்து நம்ம மெயின் டோர் வழியாக உள்ளே போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபால் சீலிங்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீடு. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு எல்லாமே மார்பிள்ஸ்லேருந்து டைல்ஸ்லேருந்து எல்லாமே கிளியராக சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த பில்டர். பாருங்கள், உங்களுக்கு விண்டோ கூட பியூசிலாம் போடாமல் எல்லாமே வுட்டில் வச்சு சேஃப்டி கேட்டோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹால் பார்க்குறீங்க. ஹால்லேருந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் ஹாலில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால் பொறுத்தவரையும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் வந்துடும். காமனாக ஒரு பாத்ரூம், அட்டாச்டு பாத்ரூம் இதில் வராது. அதே மாதிரி இது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்றதுனால உள்படி வச்சு மேலே வந்து ஒரு காமனாக ஒரு பாத்ரூம். 2 அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது, ஒன்று தான் அட்டாச்சு வரும், ஒன்று வந்து காமனாக வரும். ஒரு பால்கனியோட இந்த வீடு இருக்குது. ஃபஸ்ட்டு ஹால் பார்த்தோம். அடுத்தது பாருங்கள் கிச்சன் ஏரியா. கிச்சன் ஏரியாவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி வச்சு தாங்க இந்த வீடு பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாலே சின்னதாக ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னாலும் நீங்கள் ஹாலில் மாற்றிக்கலாம். இந்த வீடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு CMD அப்ரூவ்டுங்க, பில்டிங் அப்ரூவ்ட், எல்லாமே லேண்ட் அப்ரூவ்ட் வந்து எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு தாராளமாக நீங்கள் லோன் போகலாம். ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிவி யூனிட், உங்களுக்கு லைட்ஸ் ஃபேன்லேருந்து எல்லாமே ரெடி டு மூவ்ன்றதுனால எல்லாமே இந்த பில்டப் கிளியராக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக, ஒரு கார்னராக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ரூமில் ஒரு சின்னதாக ஒரு வுட் ஒர்க் பண்ணி ட்ரெஸ்லாம் வச்சதுக்கான ஒரு ஷெல்ஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடப்பாக்கல் தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரானைட் அந்த கல் வந்து தனியாக உங்களுக்கு வந்து உள்ளே பதிச்சு வச்சு கொடுத்துருக்காங்க. அது நான் உங்களுக்கு மாடியில் இருக்கிற பெட்ரூமில் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பெட்ரூம் பார்த்தீங்க, அதில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது, காமனாக ஒரு வெஸ்டர்ன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர் கனெக்ஷன்ஸ் சம்திங் எல்லாமே உங்களுக்கு தனியாக அதுக்குண்டான கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி தாங்க, உங்களுக்கு எல்லாமே காட்டியிருக்கேன். இந்த வீடை பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடை விசிட் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடை விசிட் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், கீழே உங்களுக்கு ஒரு கிச்சன் ஏரியா, ஒரு பெட்ரூம் பார்த்தீங்க. அடுத்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தோம் அப்படின்னா டபுள் பெட்ரூம் இருக்குங்க. டோட்டலாக 3 BHK ஹவுஸ். 2 பெட்ரூம், ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் வரும், ஒரு பெட்ரூமில் காமனாக ஒரு பாத்ரூம் வரும். 2 பால்கனி இருக்குது. அதாவது எப்படின்னா இந்த வீட்டுக்கு ரைட் சைடில், அதாவது நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள், அது ஒரு பால்கனி. மேலே நம்ம ஏறி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிட் அவுட் ஏரியா. சிட் அவுட் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு ரைட்டில் ஒரு பெட்ரூம், லெஃப்ட்டில் ஒரு பெட்ரூம் வருது. காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க. அங்கேயே ஒரு சின்னதாக வாஷ் பேஷன். எல்லாமே லைட்ஸ் ஃபேனில் இருந்து எல்லாமே இருக்குங்க, A to Z எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் தனியாக எதுவாவது வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. மேலே சிட் அவுட் ஏரியாவிலே சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் வச்சு மிரர் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு காமன் பாத்ரூம், வெஸ்டர்ன் பாத்ரூம் தான். எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். அதை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். எல்லோரும் நிறைய பேர் இந்த ஏரியாவில் வீடு கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நான் இந்த ஏரியாவில் வீடு போட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வீடு வந்திருக்கு. அதையும் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். பிஃபோராக எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடை விசிட் பண்ணணும்னா எனக்கு 1 day பிஃபோராக எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடை விசிட் பண்ணிவிடுவோம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருவோம். இதுக்கு வெளியே ஒரு பால்கனி இருக்குது, அதை நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே அழகாக அந்த பெயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக ஒரு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த விண்டோவுக்கு பக்கத்தில் உட்கார்ற மாதிரிக்கான ஒரு இடமும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதை காட்டுறவங்களுக்கு ஒரு காம்பேக்டான மாஸ்டர் பெட்ரூம்ங்க, சூப்பராக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்திலே உட்காரத்துக்கு உண்டான ஒரு இடமும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு கபோர்ட் ஒர்க்.
இந்த கபோர்டு ஒர்க் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உள்ளவே உங்களுக்கு வந்து கிரானைட் கல் தாங்க வச்சுருக்காங்க. கிளியராக பாருங்கள், 3 ஷெல்ஃப் வச்சு ஒரு கிரானைட் கல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ரூமை தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு பால்கனி, ரோட் வியூ பார்த்த ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. வீடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீட்டில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அதாவது 1,35,00,000 வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட இந்த வீடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஓனர். அதனால் நீங்கள் நேராக வந்து ரேட்டும் நெகோஷியபிள் தான். நீங்கள் இந்த வீடு பிடிச்சிருந்தா நேராக வந்து பார்த்துட்டு நேராக இந்த பில்டர்கிட்ட நீங்கள் பேசலாம். இந்த 2வது பெட்ரூம் பார்த்தோம். 2வது பெட்ரூமுக்கு அடுத்து உங்களுக்கு சின்னதாக ஒரு பால்கனி. அந்த பால்கனி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த இன்வெர்டர் கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு இடமும், அடுத்து அந்த வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துக்கான ஒரு இடமும், அதுக்கு மேலே சின்னதாக ஒரு கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த விதமான செலவும் பண்ண வேண்டாங்க. அப்படியே நீங்கள் ரெடி டு மூவ் உள்ளே வந்துடலாம். இந்த பால்கனி ஒரு வென்டிலேஷன் வச்சு தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே துணி காய போகிறதோ இல்லை இந்த வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வச்சுருக்கிறதுக்கான உண்டான இடமும் இங்கே வச்சுக்கலாம். அடுத்து 3வது பெட்ரூம் பாருங்கள். இங்கேயும் வந்து உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணி தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த பீரோலாம் வைப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு உண்டான தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிட்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்ப்யூட்டர், லேப்டாப் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கான இடமும் தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமில் காமனாக தான் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வுட் ஒர்க் பண்ணி கிளியராக கொடுத்துருக்காங்க. உட்காரத்துக்கு உண்டான இடமும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு டேபிள், கம்ப்யூட்டர் டேபிளுக்கு இடம் கொடுத்து வச்சுருக்காங்க. பாத்ரூமில் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன்லேருந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் பாத்ரூம் எல்லாமே, அதாவது நீங்கள் எதுவுமே கை வைக்காத அளவுக்கு கிளியராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம்லேயும் உங்களுக்கு லேப்பில் ஒரு சின்னதாக ஏதாவது வச்சுக்கிறதுக்கான ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. ஷவர்லேருந்து உங்களுக்கு டேப்லேருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். இந்த வீடு புதுசாக இருக்கே, எப்படி கட்டியிருப்பாங்க, எதுன்னு நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த டவுட்ஸ் படவே வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா செங்கல்ல எம்சாண்டில் கட்டின ஒரு வீடு தான். இப்போ மணல் இல்லாதனால எம்சாண்டில் கட்டின ஒரு வீடு தாங்க. இது கிளியரான, தாராளமாக லோன் போகலாம், சிஎம்டி அப்ரூவ். இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே எனக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதோடைய ஐடி நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். அந்த ஐடி நம்பர் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். இந்த மேலே டெரஸில் வந்தோம் அப்படின்னா ஒரு சேஃப்டி கேட் வச்சு ஒரு டோரும் வச்சு கொடுத்துருக்காங்க. காங்கிரீட்டில் ஒரு வாட்டர் டேங்க்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. நார்த்து ஃபேஸிங் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடு கண்டிப்பாக பிடிக்கும். நேரில் வந்து பாருங்கள். ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையும் சொன்னது தான். உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.